Hi guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனலில் வீக் ஒரு ஒன் ஷாட் தாண்டா பார்க்க போகிறோம். ஒன் ஷாட்டோட நேம் மை எக்ஸ் இஸ் மை ப்ரொஃபஸர். ஓகே, ஹெட்செட் இருந்தால் எடுத்து வியர் பண்ணிக்கோங்க. இதில் உங்களை பற்றி இன்ட்ரோ பார்த்தோன்னா, நீங்கள் ஒரு காலேஜ் செகண்ட் இயர் படிக்கிற பொண்ணு. உங்களுக்கு 2 க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. நேம் ரேணு, ரியா. அவ்வளோதாண்டா உங்களை பற்றி இன்ட்ரோ. இப்போ ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங் சீன்லேயே நீங்கள் அறக்க போகிறக்க எழுந்து கிளம்பிட்டு காலேஜுக்கு உங்கள் லஞ்ச் பாக்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்ருக்கீங்க. உங்கள் அம்மாவும், ஏண்டி ஒயன் இதுக்கு சீக்கிரமாக எழுந்து கிளம்பிருக்கலாம்ல, நீ சீக்கிரமாக எழுந்து கிளம்பிந்தா இப்போல்லாம் டைமாக இருக்குமா? அம்மா நீ வேற நோயின்ட்டு இருக்காத, நான் போகிறேன் சரியா அப்படி சொல்லிட்டு கிளம்பி போகிறீங்க. இப்போ நீங்கள் இவ்வளோ வேகமாக கிளம்பி காலேஜுக்கெலாம் போகலடா, ஸ்ட்ரெயிட்டாக உங்கள் ஃப்ரெண்டு ரியா வீட்டுக்கு தான் போகிறீங்க. அங்கே ஆல்ரெடி ரேணு உட்காந்து கூலாக காஃபி குடிச்சிட்ருக்கா. அப்போ ரேணுக்கிட்ட போய், அவளை எழுப்பலையா நீ? இல்லை ஒயன், அவளை நான் எழுப்பினேனா அவள் எழுந்துக்கவே இல்லை, ஆனால் நான் காஃபி குடிக்க வந்துட்டேன். அப்போ நீங்கள் அவள் மண்டியிலே தட்டி, தீனி மாடு அவளை எழுப்பிட்டு தின்னுனா உனக்கு என்னடி அப்படி சொல்லிட்டு நீங்கள் சொல்லும்போது அங்கே கிச்சன்லேருந்து ஒரு சவுண்ட். அது ரியாவோட அம்மா தான். ஒயன் காஃபி குடிக்கிறியாம்மா? இல்லைம்மா, நான் போய் அவளை எழுப்புறேன், இப்போ கிளம்புனா தான் கரெக்டாக இருக்கும் அப்படி சொல்லிட்டு நீங்கள் உள்ளே போயிட்டு, ரியா எழுந்துடுறி. ஒயன் ப்ளீஸ் டி, கொண்டாருண்டி, நைட்டு ஃபுல்லாக ட்ராமாவை பார்த்துட்டு எப்படி தூங்குது பாரு நாய். எழுந்துடுறி. ஒயன் விட ஒயன். இப்போ நீ எழுந்துக்கல அவ்வளோதான் அப்படி சொல்லிட்டு நீங்கள் சொன்னோன்னையோ அவளும் எழுந்து, என்னடி உனக்கு காலேஜ் போ தேவையில்லையாடி, ஏன்டி இப்படி பண்ணுற, சரி நகுரு அப்படி சொல்லிட்டு அவள் எழுந்து ரெஸ்ட் ரூம் போயிடா ஃப்ரெஷ்னப் ஆக. நீங்களும் சரி வெளியே ஒரு காஃபியாவது குடிக்கலாம் சொல்லிட்டு ரியா உங்கள் அம்மாட்ட காஃபி வாங்கி குடிச்சிட்டு நீங்கள் ரேணு ரியா அம்மான்னு சொல்லிட்டு 3 பேரும் பேசிகிட்டு இருக்கீங்க. அதுக்குள்ளே ரியாவும் கிளம்பி வந்துடுறா. நீங்கள் அப்படியே அங்கே ரியாவோட அம்மாவுக்கு பாயெல்லாம் சொல்லிவிட்டு உங்கள் காலேஜுக்கு தான் நடந்து போயிட்டுருக்கீங்க. அப்போது ரியா தூங்கிட்டே வரா. நீங்கள் அவள் மண்டியிலே தட்டி, ஏன்டி இப்போ கூட தூங்கிட்டே வர, ஃபேஸ் வாஷ் பண்ணல, அப்போ கூட உன் தூக்க கலையிலையா? இல்லை ஒயன், நேற்று நான் ஒரு ட்ராமா பார்த்தேனா, அந்த ட்ராமாவில் இருக்க ஹீரோ அப்படியே மனசுக்குள்ளேயே இருக்காண்டி. அப்படி என்னடி ட்ராமா பார்த்த? அதுவா, ஷீ அண்டர் பர்ஃபெக்ட் ஹஸ்பண்ட். டைட்டிலே செம்மையாக இருக்கேடி. அதில் வர ஹீரோவை பார்த்ததுலேருந்து கட்டினா அப்படி ஒரு பையனை தாண்டி கட்டணும், அந்த அளவுக்கு ஃபிக்ஸ் ஆகிட்டேன்டி. இவ ஒருத்தி, இந்த வாரம் இவனா, அடுத்த வாரம் யாரோ, கடவுளே இவன் ஃப்யூச்சர் ஹஸ்பண்ட் பாவம் அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பேசிட்டு உங்கள் காலேஜுக்கும் வந்துடுறீங்க. இப்போ உங்கள் காலேஜ்குள்ளே என்ட்ரி ஆகிட்டு உங்கள் கிளாஸ்குள்ளே போய் நீங்கள் உட்காந்து ஜாலியாக அரட்டை அடித்து பேசி எல்லோரும் கூட சிரிச்சிட்டு இருக்கீங்க. அப்போது கரெக்டாக உங்கள் கிளாஸ்க்குள்ளே ஹெச்ஓடி என்ட்ரி ஆகுறாங்க. ஹெச்ஓடியை பார்த்தோன்னே உங்கள் எல்லோரும் இவ எதுக்கு இங்கே வந்திருக்கா அப்படி சொல்லிட்டு அப்படியே எழுந்து உங்கள் பிளேஸில் கப்பு சிப்புன்னு நிற்கிறீங்க. அப்போ ஹெச்ஓடியும், குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இனிமேலேருந்து உங்கள் பயாலஜி டீச்சர் வரமாட்டாங்க அப்படி சொன்ன உடனே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் நீங்கள் பேசிக்க ஆரம்பிச்சுக்கிறீங்க. ஏன் வரமாட்டாங்க, நல்ல மிஸ் ஆச்சு, என்னாச்சு அப்படி சொல்லிட்டு. அப்போது ஹெச்ஓடியும், ஸ்டூடெண்ட்ஸ் சைலண்ட், அதுக்கு பதிலாக இனிமேல் இவர் தான் வருவார், இவர் தான் உங்கள் நியூ பயாலஜி டீச்சர், வாங்க அப்படி சொல்லிட்டு கூடும்போது டேவும் அப்படியே உள்ளே வராரு. டேவை பார்த்தவங்க 3 பேர் கண்ணு அப்படியே பிதுங்கி வெளியே வந்து விழுந்துரும் போல். அவளுங்க 2 பேரும் உங்களை போட்டு குலுக்கிட்டு, ஒய்யன் ஒய்யன் உன் எக்ஸடி அப்படி சொல்லிட்டு உங்களை போட்டு குலுக்குறாங்க. நீங்கள் அப்படியே வீயை பார்த்துட்டு ஷாக்கிங்காக நிற்கிறீங்க, இவன் எப்பட்றா இங்கே வந்தான் அப்படி சொல்லிட்டு. அப்போது டேவோ முன்னாடி வந்துட்டு, ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நான் தான் உங்கள் பயாலஜி டீச்சர், என் நேம் டேயாங், கிம் டேயாங் அப்படி சொல்லிட்டு அப்படியே இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிறாரு. இங்கே பொண்ணுங்க வாயெல்லாம் பார்க்கணுமே, அப்படியே பொழந்த ஜொல்லு வளையுது. நம்ம தலை வேறு அப்படியே ஒயிட் ஷர்ட், பிளாக் டை, பிளாக் பேண்ட் அப்படி சொல்லிட்டு கையில் சம் ஃபைல்ஸ்லாம் வச்சுட்டு அவ்வளோ ஒரு ஹேண்ட்ஸமாக வந்து நிற்கிறாரு. பொண்ணுங்களை அதை பார்த்து ஜொல்லு விட்டுட்ருக்காங்க. ஆனால் உங்கள் சைட் பார்த்தா அவங்க கண்ணு ஃபுல்லாக டிஎஸ் நிற்குது. கூட இருந்த எல்லா மெமரிஸும் உங்களுக்கு வந்து வந்து போகுது. அதெல்லாம் நினச்சிட்டு அப்படியே உங்கள் கண்ணுலேருந்து ஒரு ட்ராப்ஸ் கீழே வரும்போது ரியா உங்கள் கையை பிடிச்சி, ஒய்யன் அவனுக்காக நீ ஏன்டி அழுகிற, அவன் தான் உன்னை மிஸ் பண்ணிட்டான்னு ஃபீல் பண்ணும், அழக்கூடாது அப்படி சொல்லிட்டு உங்கள் டிஎஸ் எல்லாம் தொடச்சி விடுறா. ரேணுவும், ஒய்யன் ஒழுங்கு மரியாதையாக இருந்துக்கிட்டா நல்லா இருப்பேன், அவனெல்லாம் நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருந்தா நானே உன்னை விஷம் வச்சு கொல்லுவேன் அப்படி சொல்லிட்டு உங்ககிட்ட அப்படியே ஒரு வார்னிங் மாதிரி கொடுக்குறா. நீங்களும் உங்கள் டிஎஸ் எல்லாம் வைப் பண்ணிட்டு, ஆமாம் முடிஞ்சது முடிஞ்சு போச்சு, நான் எதுக்கு இனிமேல் ஃபீல் பண்ணோம் அப்படி சொல்லிட்டு ஒரு போல்டாக அப்படியே உங்கள் மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டு நிற்கிறீங்க. அப்போ ஹெச்ஓடியும், ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா நடந்துக்கணும், உங்களுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் தெரியும்னு நினைக்கிறேன்,
ஓகே அப்படி சொல்லிட்டு வீக்கிட்டே சொல்லிட்டு வெளியே போயிடுறாங்க. இப்போது ஹெச்ஓடி போனதுக்கப்புறம் அவருடைய திங்ஸ்லாம் கொண்டு போய் டேபிளில் வச்சுட்டு, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் உட்காருங்க. ஓகே, நான் இன்றைக்கி லெசன் எடுக்கலான் இருக்கேன். ஆல்ரெடி உங்கள் பயாலஜி டீச்சர் நிறைய நாள் வராததுனால லெசன்ஸ் எல்லாம் பெண்டிங்கில் இருக்குதுன்னு கேள்விப்பட்டேன். ஸோ நம்ம இப்போத்துலேருந்தே ஸ்டார்ட் பண்ணாதான் எல்லாத்தையும் கவர் பண்ண முடியும். ஸோ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் போவேன், நீங்கள் தான் டப்புன்னு புரிஞ்சுக்கணும். எதனா டவுட்டாக இருந்தால் நான் கேட்கலாம் அப்படி சொல்லிவிட்டு அவர் அப்படியே லெசன் எடுக்க ஆரம்பிக்கிறாரு. உங்களுக்கு கொஞ்சம் கூட கவனிக்கவே தோணலை. வியோட மெமரிஸ் எல்லாமே உங்கள் கண் முன்னாடி வருது. இருந்தாலும் அது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு அப்படியே இந்த பாடத்தை கவனிச்சிட்ருக்கீங்க. அப்போ லெசனை நடத்திட்டே இருந்துட்டே அப்படியே உங்களை பார்க்குறாரு. உங்களுக்கு அவர் டப்புன்னு பார்த்தோன்னே நீங்கள் கீழே குனிஞ்சிக்கிறீங்க. அதை பார்த்துட்டு ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு திரும்பி லெசன் எடுக்க ஆரம்பிச்சிடுறாரு. அப்போ ரியாவும், வயன் அவன் என்னடி ஒரு எக்ஸ ஃபீலிங்காக பார்க்குற மாதிரியா பார்க்குறான், ஏதோ ஒன்று கேஷுவலாக பார்த்து சிரிக்கிறான். நீ தான் அவனை நினச்சி இத்தனை நாள் ஃபீல் பண்ணிகிட்டு இருந்திருக்க மக்கோ வயன். அமைதியாக ரெடி, நானே கடுப்பில் இருக்கேன், எதனா அசிங்கமாக கேட்டுருவேன், மூட்டு இருந்துடு. அப்போ ரேணுவும், ஏன்டி இப்போ நீ அவளை திட்டுற, ஏன் உன் ஆள் வந்துட்டான்ற கோவத்தை எங்கள் மேலே தான் காட்டுவியா, இப்படிலாம் பண்ணாத வயன், அப்புறம் எங்களுக்கும் கோவம் வரும் அப்படி சொல்லிட்டு சொல்ல நீங்கள் டப்புன்னு எழுந்து நினச்சி சார் அப்படி சொல்லிட்டு கத்திடுறீங்க. ரேணுவரியாவும் உங்களை ஷாக்கிங்காக பார்க்குறாங்க, கிளாஸே உங்களை ஷாக்கிங்காக பார்க்குது, என்ன இவ இப்படி கத்துறாளே அப்படி சொல்லிட்டு. அப்போ வியும், எஸ் வாட் யூ வாண்ட், மே ஐ கோ ரெஸ்ட் ரூம் சார் அப்படி சொல்லிட்டு கேட்டோனையும் எல்லோரும் சிரிக்கிறாங்க. இதை கேட்கவாடி நீ இவ்வளோ கோரஸாக நின்று இதுக்கிட்ட கேட்டிருக்கலாமே அப்படி சொல்லிட்டு. வீக்கு பயங்கரமாக சிரிப்பு வருது. பட் அதை ஒரு ஹேண்டை வச்சு ஹைட் பண்ணிட்டு ஓகே யூ கேன் கோ அப்படி சொல்லிட்டு சொல்கிறாரு. நீங்களும் அப்படியே கடன்னு எழுந்து ரெஸ்ட் ரூம் ஓடிடுறீங்க. இப்போ நீங்கள் ரெஸ்ட் ரூம் போயிட்டு டேப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு உங்கள் ஃபேஸை வாஷ் பண்ணிவிட்டு உங்கள் ஃபேஸ் அப்படியே மிரரில் பார்க்குறீங்க. கொஞ்ச நேரம் சைலண்ட்டாக அப்படியே பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போ அப்படியே ஃப்ளாஷ்பேக் போகலாம். இப்போ ஒரு 3 years முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு பார்ப்போம்டா. நீங்களும் டேவும் 6 months லவ் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்களுக்குள்ளே எதனா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் கூட அதை நீங்களே பேசி கிளியர் பண்ணிப்பீங்க. இப்படியே தான் உங்களுக்குள்ளே எல்லாமே நல்லா போயிருக்கும். நீங்கள் ஒரு நாள் அப்படியே உங்கள் வீட்டில் ஒர்க் பார்த்துட்டு இருக்கும்போது உங்களுக்கு உங்கள் ஃபோன்லேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் சவுண்டாக கேட்டுகிட்டே இருக்குது. யார் இது இத்தனை மெசேஜ் பண்ணுறா அப்படி சொல்லிவிட்டு நீங்கள் உங்கள் ஃபோன் எடுத்து பார்த்தா அதில் யாரோ ஒரு நியூ நம்பர்லேருந்து உங்களுக்கு நிறைய ஃபோட்டோஸ் அனுப்பியிருக்காங்க. நீங்கள் அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா ஒரு பொண்ணு கூட ரொம்ப க்ளோஸாக இருக்க மாதிரி நிறைய பிக்ஸ் இருக்குது. அதெல்லாம் பார்த்தோன்னே உங்கள் கையெல்லாம் ரொம்ப நடுங்குது, உங்கள் கண்ணுலேருந்து டியர்ஸாக வருது. நீங்கள் அந்த பிக்ஸ் எல்லாமே பார்த்துட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஒரு மெசேஜ் இருக்குது. இங்கே பாருங்கள், டேவும் நானும் ரொம்ப ஹாப்பியாக லவ் பண்ணிகிட்டு இருந்தோம். அவன் லைஃப்பில் நீங்கள் எப்போ வந்தீங்களோ அப்போதுலேருந்தே எங்கள் லைஃபே ஸ்பாயில் ஆகிடுச்சு. அவன் இப்போலாம் என்னை கண்டு கூட மாட்டுறான். ப்ளீஸ் என் தேவை என்கிட்ட கொடுத்துருங்க, உங்களுக்கு கெஞ்ச கேட்குறா அப்படி சொல்லிட்டு மெசேஜெல்லாம் இருக்குது. உங்களுக்கு அந்த மெசேஜஸ் ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்தோன்னே உங்கள் மைண்டில் ஏகப்பட்ட தாட்ஸ் வருது. என்ன இது தேவை இப்படி பண்ணிட்டான், நம்மக்கிட்ட உண்மையாக தானே இருந்தான், அவனுக்கு எக்ஸ் கூட எதுவும் இல்லையே, நம்மக்கிட்ட மறைச்சிட்டானா, ஒருவேளை ஃபேக்காக இருந்தானா, இது ஒரு வேளை ஃபேக்காக இருக்குமா சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப பதட்டமாக உங்கள் இன்னொரு ஃப்ரெண்டு லூனாக்கு ஃபோன் அடிக்கிறீங்க. அவளும் ஃபோன் அட்டன் பண்ணிவிட்டு சொல்றி வயன் அப்படி சொல்லிட்டு சொல்கிறா. அப்போ நீங்கள் நடந்ததெல்லாம் சொல்லிவிட்டு அவளுக்கு அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் ஃபார்வேர்டாக பண்ணி விட்டுறீங்க. அவளும் பார்த்துட்டு உங்ககிட்ட வயன் நானே உங்ககிட்ட சொல்லணும் தானே நினச்சேன், நீ நினைக்கிற மாதிரி இல்லடி, நானே அவரை நிறைய பொண்ணும் கூட பார்த்துருக்கேன் தெரியுமா, இஸ் சச் அ ப்ளே பாய்டி, நீ இதெல்லாம் சொன்னால் எங்கே ஹர்ட் ஆகியோன்னு தான் நான் சொல்லாமல் விட்டேன், இல்லைனா நீ அவரை மாற்றிடுவேன், இதெல்லாம் உனக்கு தெரியும் நான் நினச்சேன், ஆனால் உனக்கு இது எதுவுமே தெரியாதுன்னு எனக்கு தெரியாதுடி, அவரை பிரேக்கப் பண்ணிவிட்டு மூவ் ஆன் ஆக பாருடி, அதுதான் நமக்கு இருக்க ஒரே வழி அப்படி சொல்லிட்டு சொல்கிறா. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்டு இப்படி க்ளோஸ் ஃப்ரெண்டு சொன்ன உடனேயும் உங்கள் கண்ணுலேருந்து டியர்ஸாக வருது அவன் நீ ஏமாற்றிட்டானே அப்படி சொல்லிட்டு. அப்போ நீங்கள் லூனா கிட்ட, லூனா நீ பார்த்தியாடி அவரை எதனா பொண்ணு கூட? ஆமாண்டி வயன், என் வீட்டுக்கிட்டே நிறைய பொண்ணும் கூட அவரை நான் பார்த்துருக்கேன் தெரியுமா, எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல வயன், ப்ளீஸ் நீ பிரேக்கப் பண்ணிவிடு, அதுதான் உனக்கும் நல்லது, இல்லைன்னா லைஃப்பில் நீ தான் கஷ்டப்படுவ இப்படின்னு அவன் சொன்ன உடனே உங்கள் ஃபோனை அப்படியே நீங்கள் கீழே போட்டு பயங்கரமாக தரையில் உட்காந்து அழுகுறீங்க. ஏன் அவன் இப்படி பண்ணான், நான் அவனுக்கு ட்ரூவாக தானே இருந்தேன், அவனும் எனக்கு ட்ரூவாக தானே இருந்தான், ஏன் இப்படி அவனுக்கு நான் தான் கிடச்சேனா, அதான் அத்தனை பொண்ணுங்க இருக்காங்கல்ல, அப்புறம் எதுக்கு என் லைஃப்பில் விளையாடினா, நான் அதை சும்மா விட மாட்டேன் வயன், அவனை பிரேக்கப் பண்ணு, அதுதான் உனக்கு நல்லது, இல்லைனா உன் லைஃபே ஸ்பாயில் பண்ணிடுவான்.
அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டு வேகமாக உங்கள் ஃபோன் எடுத்து டேக்கு ஃபோன் பண்ணி ஈவினிங் நீ பீச்சுக்கு வந்தது உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படி சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறீங்க. அவரும் சரி ஓகே நான் வந்துடுறேன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இப்போது டைம் ஸ்கேப்ஸ், நீங்கள் பீச்சில் அப்படியே வந்து உக்காஞ்சிட்டு அந்த வேவ்ஸ் எல்லாம் பார்த்து ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ டேவும் வந்துட்டு உங்கள் பக்கத்தில் உட்காந்துட்டு பொண்டாட்டி என்னடி ஒரு மாதிரி சேடாக உட்காந்துட்ருக்க? ஆமாம், நீயே மதியானம் ஃபோன் பேசும்போது ஃபோனை டப்புன்னு வான்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டேன். நான் உனக்கு லவ் யூ சொல்லலான்னு வந்தேன், சொல்லவே இல்லை. சரி இப்போ சொல்லிட்டா லவ் யூ டி அப்படி சொல்லிட்டு உங்களை கிஸ் பண்ணலான்னு வராரு. நீங்கள் அப்போ ஸ்டாப் பண்ணிவிட்டு எழுந்து நிற்கிறீங்க. நீங்கள் அப்படி எழுந்து நின்னோன்னா டேவை அப்படியே கன்ஃபியூஸ் ஆகிட்டு எழுந்து நின்று என்னடி ஆச்சு, ஏன் இப்படிலாம் பண்ணுற? வேறு என்னடா பண்ணோம், மேட்ரு முடிக்கலான்னு பார்க்குறியா? அது ஒன்று தானே முடிக்கல, அது முடிச்சிட்டா விட்டு போயிடுவல்ல. வயன் என்ன பேசுகிறானே எனக்கு எதுவும் புரியல. வேறு என்னத்தே புரியணும் உனக்கு? இவ்வளோ நாளாக என்கிட்ட ஃபேக்காக தானே இருந்திருக்க. பா உன் நடிப்பு இருக்கே, ஆஸ்கரே கொடுக்கலான்டா உனக்கெலாம். எப்பட்றா நான் உன்னை ட்ரூவாக தானடா லவ் பண்ணேன். என் ட்ரூ லவ் கூடவாடா உன் கண்ணுக்கு தெரியல. உனக்கு உன்னெல்லாம் நான் எப்படி திட்டுறதுன்னே தெரியலட்டி. நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம், இனி என் லைஃப்பில் நீ இல்லை. வயன் என்னாச்சு இப்போ? எதுக்கு நீ இப்படிலாம் பேசுகிற? வேறு எப்படி பேசணும் நீ நினைக்கிற? நீ பண்ணது என்ன அவ்வளோ லேஸ்பட்ட காரியமா? அச்சுச்சோ தெரியாமல் பண்ணிட்டான்னு மனசு விட்டு போகிறதுக்கு உனக்குலாம் வெக்கமாகவே இல்லையாடா? உனக்கு பொண்ணுங்க கிட்டேருந்து செக்ஸ் மட்டும் தான் வேணும்னா என்கிட்ட வந்து பச்சையாக கேட்டிருக்கலாம்ல. எனக்கு ஒன்று பண்ணணும்னு தோணுதுடி, படுடினா படுத்துட்டு போயிருப்பல்ல அப்படி சொல்லிட்டு நீங்கள் சொன்னோன்னையோ உங்கள் கன்னத்தில் அப்படி ஸ்லாப் பண்ணிவிட்டு என்னடி பேசுகிற? நான் உன்னை என்ன அதுக்காக வாடி லவ் பண்ண? ஃபஸ்ட்டு நீ எதுக்கு இப்பெல்லாம் பேசுகிற? இத்தெல்லாம் நீ இப்படிலாம் பேசலையே. அந்த கருமத்தை நீயே பாடுற அப்படி சொல்லிட்டு உங்கள் ஃபோன் ஆன் பண்ணி டேவோட கையில் தாரீங்க. டேவும் அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்துட்டு வயன் இது நான் கிடையாதுடி, இந்த பொண்ணை நான் முன்ன பின்ன பார்த்தது கூட கிடையாதுடி. நிறைய பொண்ணை பார்த்துருக்கேல்ல, அதான் அந்த பொண்ணை மறந்துட்டான்னு நினைக்கிறேன். நல்லா யோசிப்பாரு டே, ஞாபகத்துக்கு வந்துடுவா. வயன் அப்போ நீ என்னை நம்பலன்ட்டே. இந்த ஃபோட்டோவெல்லாம் பார்த்தோட கூட என் டே தப்பு பண்ணியிருக்க மாட்டான்னு நம்பினேன். ஆனால் என் கூட படிக்கிறவங்களே உன்னை பற்றி அப்படி சொன்னதுக்கப்புறம் நான் எப்படி டே நம்பாமல் இருக்கிறது? நான் ஒன்றும் அந்த அளவுக்கு முட்டாளோ கிடையாது டே. ப்ளீஸ் இதோட எல்லாமே முடிஞ்சுது, பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படி சொல்லிவிட்டு உங்கள் ஃபோனை வாங்கிட்டு நீங்கள் போகிறீங்க. டேவோ ஐயன் ப்ளீஸ் டி, நான் எந்த தப்புமே பண்ணாமல் என் மேலே நீ கோவப்பட்டு போகிற, கொஞ்சம் லிசன் பண்ண, நான் பேசுகிறதையாவது லிசன் பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு உங்கள் பின்னாடி கெஞ்சிட்டே வந்துட்டுருக்காரு. பட் நீங்கள் டாக்ஸி அப்படி சொல்லிட்டு ஒரு டாக்ஸியை பிடிச்சி அதில் ஏறி வீயை கண்டுக்காமல் கூட போயிடுறீங்க. நீங்கள் டாக்ஸியில் ஏறி போனதுக்கப்புறம் உங்களுக்கு நிறைய ஃபோன்ஸ் பண்ணியிருப்பார். நீங்கள் அப்படியே உங்கள் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த காரில் அழுதுகிட்டே உங்கள் வீட்டுக்கு வந்திருப்பீங்க. இப்போ நீங்கள் அப்படியே உங்கள் வீட்டுக்கு போயிட்டு ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு உங்கள் ஃபோனில் டேயோட மெமரிஸ் எல்லாம் இருக்கும், அதெல்லாம் அப்படியே டெலீட் பண்ணிவிட்டு உட்காந்து அழுதுட்ருக்கீங்க. என்ன தான் உங்கள் ஃபோன்லேருந்து டேயோட மெமரிஸை டெலீட் பண்ணாலும் உங்கள் மைண்ட்லேருந்து சுத்தமாக டெலீட் பண்ண முடியல. அதெல்லாம் நீங்கள் திங்க் பண்ணிவிட்டு உங்கள் ரூமில் அழுதுட்ருக்கும் போது வெளியே ஏதோ சவுண்ட் கேட்குற மாதிரி இருக்குது. நீங்கள் என்ன சவுண்ட் இது, எதுக்கு நம்ம வீட்டில் கேட்குது அப்படி சொல்லிட்டு உங்கள் ரூம் டோரை ஓப்பன் பண்ணிட்டு பார்த்தா டே தான் ஃபுல்லாக குடிச்சிட்டு உங்கள் அம்மா கிட்ட வந்து சண்டை போட்டுட்ருக்காரு. டேய் யார்டா நீ, இதுக்கட எங்கள் குடிச்சிட்டு வந்து இப்படி ஆடிட்டுருக்க? ஓ நீங்கள் தான் என் தெய்வத்தை பெற்ற தெய்வமோ? எங்கே என் தெய்வம், அதை கூப்பிடுங்க. இதோ இருக்காபர் அசால்ட்டாக பிரேக்கப்புன்னு சொல்லிட்டு வந்துட்டா. என்ன பண்ணுறது, இந்த பாவி மனசு தான் கேட்க மாட்டேங்குது. ஒய்யன்னும் பின்னாடியில் சுற்றுது. ஒய்யன் யார்டி இவன், எதுக்கு இங்கே வந்து கத்திகிட்ருக்கான்? அவனுக்கு எப்படி உன் பேர் தெரியும் அப்படி சொல்லிட்டு கேட்டோன்னையோ நீங்கள் அது வந்து சொல்கிறீ என்னடி இதெல்லாம்? ஒய்யன் அம்மா உன்னை எப்படியா வளர்த்த? நீ இந்த கேவலமான வேலையெல்லாம் நீ பார்க்குறியா ஒய்யன்? அம்மா இல்லைம்மா எனக்கு. போதோண்டி, உன்னை தெரியாமலே அவன் வந்து இப்படி கத்திகிட்ருக்கான். இரு உங்கள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு உங்கள் அம்மா ஃபோன் எடுக்கும் போது டே அது வேகமாக வந்து பிடிங்கிட்டு என் தெய்வத்தை நீ மாட்டி விடலான்னு பார்க்குறியா? நான் விட மாட்டேன். அது எப்படி? நீ அவளை மாட்டி விட்டு நிம்மதியாக இருந்துருவியா? உன்னையும் கொல்லுவேன், உன் புருஷனையும் கொல்லுவேன். ஐயோ சாரிப்பா மாமனார், என் மாமனாரையும் கொல்லுவேன், என் அத்தையும் கொல்லுவேன்.
அப்படி சொல்லிட்டு உங்களுக்கா திரும்பி உங்களை பார்க்குறாரு. உங்கள் கண் ஃபுல்லாக டிஎஸாக இருக்குது. அப்போ உங்களை பார்த்துட்டு ஐயோ என் வயன்மா எதுக்கு அழுகுது, ஐயோ அது கண்ணு மூக்கு எல்லாம் ரெட் ஆகிடுச்சு பாரு, ஏம்மா செல்லம் அழுகுற, இங்கே வா என்கிட்ட வா அப்படி சொல்லிட்டு உங்களை கை பிடிச்சி இழுக்கிறாரு. அதுக்குள்ளே உங்கள் அப்பாவும் வந்துடுறாரு. உங்கள் அப்பா வந்துட்டு டேய் யார்ரா நீ அப்படி சொல்லிட்டு டேவை பிடிச்சி தள்ளிட்டு உங்களை அப்படியே பார்க்குறாரு. நீங்கள் உங்கள் அப்பாவை போய்ட்டு அப்படியே அப்பா நிற்கிறீங்க. உங்கள் அப்பாவும் ஹே என்னடி நடக்குது, ஏங்க எனக்கு ஒன்றுமே தெரியலங்க, இவன் யாருன்னே தெரியல, குடிச்சிட்டு வந்து இங்கே கெலாட்டா பண்ணிகிட்ருக்கான். அத்தை என்ன வார்த்தை அத்தை பேசுனீங்க, நான் தான் அத்தை உங்கள் மருமகன், பையனோட புருஷன். டேய் என்னடா நீ வீடு மாதிரி குடிச்சிட்டு வந்து வளர்றியா, ஏங்க உங்கள் மூளை என்ன முட்டிலேயே வச்சுருக்கீங்க, அவன் தான் தெளிவாக ஒய்யன்னு சொல்கிறான்ல, எனக்கு என்னவோ இவன் மேலே தாங்க டவுட்டாக இருக்குது அப்படி சொன்னோன்னே உங்கள் அப்பா உங்களுக்கா திரும்பி ஒய்யன் இவன் யாருன்னு உனக்கு தெரியுமாம்மா அப்படி சொல்லிட்டு கேட்குறாரு. நீங்கள் அப்படியே டேவையும் பார்க்குறீங்க, உங்கள் அப்பாவையும் பார்க்குறீங்க. டேல செல்லம் நீ சொல்லு, உன்னை கண் கலங்காமல் நான் பார்த்துப்பேன், யார் வந்து கேட்பா, யாரும் கேட்க முடியாது, நான் என் செல்லத்தை பத்திரமா பார்த்துப்பேன், நீ சொல்லுடி மாமன் அப்படியே கை காட்டு பார்ப்போம் அப்படி சொன்னோன்னே நீங்கள் சைலண்ட்டாகவே நிற்கிறீங்க. அப்போ உங்கள் அப்பாவும் சொல்லு வயன் என்ன இதெல்லாம், இல்லைப்பா இவரை நான் முன்ன பின்னா பார்த்தது கூட கிடையாது, எனக்கு இவர் யாருன்னே தெரியாது அப்படி சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. டே அவர் கையில் இந்த பாட்டில் அப்படியே கீழே போடுறாரு. அது அப்படியே உடஞ்சி துண்டு துண்டாக போகுது. நீங்கள் இப்படி சொன்னவனையும் உங்கள் அப்பா வேகமாக வந்து டேவோட ஷர்ட்டை பிடிச்சி வெளியே தள்ளி அப்படியே டேக்கிட்ட டேய் இன்னொரு வாட்டி என் பொண்ணு பின்னாடி சுற்றின இருக்கிற இடம் தெரியாமல் ஆக்கிடுவேன், ஒழுங்காக போயிடு அப்படி சொல்லிட்டு கதவை சாத்தலான்னு போகிறாங்க. அப்போ டேவும் வயன் உன்னை லவ் பண்ணதுக்கு நல்லா குத்தடி அல்வா, இப்போ வஞ்சது கண்ணாடி பாட்டில் மட்டும் இல்லடி என் மனசும் தான், நல்லா இரு புள்ள குட்டியோட அப்படி சொல்லிட்டு அப்படியே புலம்பிட்டு அவர் வீட்டுக்கு போயிடுறாரு. இப்போ அப்படியே நீங்கள் மிரர் முன்னாடி நின்றுட்டு அதெல்லாம் யோசித்து பார்த்துட்ருக்கீங்க. அப்போ நீங்களே உங்களுக்கு வயன் பாஸ்ட் இஸ் பாஸ்ட், அதை பற்றிலாம் யோசிக்காதுன்னு அப்படியே கண்ணை மூடி ஒரு பெரிய சை பண்ணிவிட்டு அந்த வாஷ்ரூம்லேருந்து அப்படியே வெளியே வரீங்க. இப்போ உங்கள் கிளாஸ்க்கு தான் நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக போகிறீங்க. போயிட்டு டே கிட்ட எக்ஸ்கியூஸ் மீ சார் அப்படின்னு கேட்டாட்டேவும் எஸ் கமின் அப்படி சொல்லிவிட்டு உங்களே பார்க்குறாரு. உங்கள் ஐஸ்லாம் ரெட்டாக இருக்குது. அப்போ டே அப்படியே உங்களை ஸ்டாப் பண்ணி உங்களுக்கு என்ன பிரச்சனையா, இல்லை ரெஸ்ட் ரூம் போய் இவ்வளோ நேரம் ஆச்சு, லேட்டாக வரீங்கள்ல, அதான் எதனா பிரச்சனையான்னு கேட்டேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், ப்ளீஸ் நான் என்னோடய பெஞ்சுக்கு போகணும் அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே வந்து பேசாமல் அந்த டாக்கை கட் பண்ணிவிட்டு உங்கள் பெஞ்சுக்கு வந்து உட்காந்துடுறீங்க. தேவோ ஓகேன்ற மாதிரி அவருடைய லெசன்ஸ் அப்படியே கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்காரு. இப்போ அவர் நடத்திட்டே இருக்கும்போது அப்படியே ஸ்கூலோடைய பெல் ரேங்க் ஆகுது. தேவோ ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சது, மீதி நம்ம நாளைக்கு பார்ப்போம் அப்படி சொல்லிட்டு உங்களை அப்படியே ஒரு கிளான்ஸ் விட்டு வெளியே போகிறாரு. நீங்கள் அவர் போனதுக்கப்புறம் தான் ஒழுங்காகவே ப்ரீத்தே பண்ணுறீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஹே வயன் என்னடி இது, ஐயோ இப்போ தான் லைஃப்பில் நல்லா போகுதுன்னு நினச்சோம், அதுக்குள்ளேயுமா எனக்கே ஒன்றும் புரியலடி ரேணு, விடு அவன் எதனா பிரச்சனை பண்ணான்னா நம்ம பார்த்துக்கலாம், அவன் நார்மலாக தானே இருக்கான், நம்ம மட்டும் இதுக்கு ஓவராக ரியாக்ட் பண்ணிட்டு தட்டி விடுறி அப்படின்னு நீங்கள் சொல்லிவிட்டு அன்றைக்கி ஃபுல்லாக உங்கள் டேவை அப்படியே ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு உங்கள் வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டு தூங்கிடுறீங்க. இப்படியே தான் உங்களுக்கு டேஸ் எல்லாம் போகுது. டே உங்களுக்கு எதுவுமே பிரச்சனை கொடுக்குற மாதிரி தெரியல. உங்களுக்கும் டேவை பார்த்து பார்த்து பழகிடுச்சு. அவர் இப்போ பார்த்தா உங்களுக்கு அவருடைய பழைய மெமரிஸ்லாம் ஞாபகமே வரல. நீங்களும் சரி ஓகே அப்படின்ற மாதிரி ஒரு தெளிவான முடிவுக்கு வந்துட்டீங்க. ஒரு நாள் இப்படி தான் உங்கள் கிளாஸில் டேவோட தான் அவர் ஹியூமன் ரீப்ரொடக்ஷன் சிஸ்டமை பற்றி பாடம் நடத்திட்டுருக்காரு. அப்போது அவர் அப்படி நடத்தியெல்லாம் முடிச்சுட்டு உங்களுக்கு எதனா இதில் டவுட் இருக்கா அப்படி சொல்லிட்டு கேட்குறாரு. பசங்களாம் அப்படி சலசலன்னு பேசிட்டு ஒரு பையன் மட்டும் எழுந்து நின்று சார் எனக்கு ஒரு டவுட்டு. சொல்லுப்பா என்ன டவுட்? அந்த எக்குக்குள்ளே ஸ்பெர்ம் போச்சுன்னா ஒரு பேபி பிறக்கும், அப்புறம் இந்த ட்வின்ஸு ட்ரிபிள் எக்ஸில் எப்படி சார் பிறக்குது அப்படி கேட்டோடனே கிளாஸு சிரிக்குது. இவனுக்கு மட்டும் எப்படி அது தோணுச்சு அப்படி சொல்லிட்டு இப்போ வியும் சிரிக்கிற எல்லாரையும் பார்த்துட்டு எதுக்கு சிரிக்கிறீங்க, இது நல்ல கொஸ்டின் தானே, அவன் கேட்கலன்னா இப்படி ஒரு கொஸ்டினுக்கு உங்களுக்குலாம் ஆன்சர் தெரிஞ்சிருக்குமா,
உக்காரு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு அவர் அப்படியே இவ்வளோ ஸ்பெர்மில் அட் அ டைமில் 2 ஸ்பெர்ம் இந்த எக்குக்குள்ளே போச்சுன்னா தான் ட்வின்ஸ் பேபி பிறக்கும். ஒருவேளை 3 ஸ்பெர்ம் போச்சுன்னா ட்ரிபிள்எட்ஸ் பிறக்கும் அப்படி சொல்லிட்டு அவர் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த சைடு உங்கள் ஃப்ரெண்டு ரியா ஹே அப்போ அட் அ டைமில் 10 போச்சுன்னா 10 பிறக்குமாடி அப்படி சொல்லிட்டு கேட்குறா. உங்கள் கண்ணில் அப்படி வீடாகுது சனியை பிடிச்சி அவளை என்ன கருமத்திரி பேசுகிற 10 குழந்தெல்லாம் பெற்ற நம்ம செத்துருவாண்டி அப்படி சொல்லிட்டு இங்கே ஒரு டிஸ்கஷன் நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கும்போது வி அதை பார்த்துட்டு வாடி வா மாட்னியா அப்படி சொல்லிட்டு ஹே வயன் எழுந்துரு அப்படி சொல்லிட்டு கத்துறாரு. நீங்களும் அப்படியே வேகமாக எழுந்துன்னுட்டு சார் என்ன சார் ஆச்சு? நான் இங்கே வந்து பாடம் நடத்திட்டுருக்கேன், நீ என்னடி அங்கே பேசிகிட்ருக்க? உனக்கு எதனா டவுட்ஸ்னால் எழுந்து தானே கேட்க சொன்னேன், அதை விட்டு அங்கே என்ன டிஸ்கஷன் போயிட்டுருக்கு? சார் அது ஒன்றும் இல்லை சார். ஹோ அப்போ ஒன்றும் இல்லையா? நான் எடுத்ததை கவனிச்சல, எங்கே எக்ஸ்பிளைன் பண்ண பார்ப்போம். சார் எக்ஸ்பிளைன் பண்ணுவாயன், நீ தான் ஒன்றும் இல்லை பாடம் கவனிச்சேன்னு சொல்கிறல்ல, எக்ஸ்பிளைன் இட் அப்படி சொன்னோன்னையும் நீங்கள் அப்படியே யோசிச்சுட்டே நிற்கிறீங்க. அப்போ அவருடைய வாட்சை பார்த்துட்டு என்ன வயன் உன்னை தான் நான் கேட்டுட்ருக்கேன், எக்ஸ்பிளைன் பண்ணு. சார் எல்லோரும் இருக்காங்க சார். எல்லோரும் இருந்தால் என்ன, எல்லோரும் முன்னாடி தானே நானே எக்ஸ்பிளைன் பண்ணேன். இட்ஸ் ஜஸ்ட் காமன் மேட்டர், டோன்ட் வரி அபவுட் இட், டெல் அப்படின்னு சொன்னோன்னையும் நீங்கள் அப்படியே சைலண்ட்டாகவே நிற்கிறீங்க. தேவோம் அப்படியே அவருடைய சாக் பீஸை பென்சிலில் வச்சு தேய்ச்சிட்டே ஹோ எல்லோரும் இருக்காங்கன்னு தானே சொல்ல மாட்டேற அப்படி சொல்லிட்டு உங்களை லுக்கு விட்டு உனக்கு இன்றைக்கி ஸ்பெஷல் கிளாஸ், வீட்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிவிடு இன்றைக்கி நான் லேட்டாக தான் வருவேன்னு சொல்லிட்டு. எனக்கு நீ தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாயன், நானும் உன்னை பார்த்துட்டே தான் இருக்கேன், எப்போ பார்த்தாலும் கிளாஸில் பேச்சு ஆரட்டை தான், இன்றைக்கி நான் உன்னை சும்மா விடுறதா இல்லை அப்படி சொல்லிவிட்டு அவர் அப்படியே உங்களை திட்டுகிட்டே இருக்கும்போது பெல்லை அடிச்சிடுது. அவரும் இன்றைக்கி கிளாஸ் இருக்குது, எதுனா ஓபி அடிச்சுட்டு போகலான்னு பார்த்தா உங்கள் பேரண்ட்ஸை கூப்பிட்டு கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும் அப்படி சொல்லிட்டு போயிடுறாரு. நீங்களும் வேறு என்ன பண்ண முடியும், உங்கள் வீட்டுக்கு அப்படியே ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் எல்லாம் பண்ணிவிட்டு சேடாக உட்காந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட புலம்பிட்டு இருக்கீங்க. அவளுங்களும் ஹே அதெல்லாம் ஒன்றும் இல்லடி, நீ அதனால எனக்கு ஃபோன் பண்ணு சரியா, பயப்படாத வயன்னு சொல்லிட்டு உங்களுக்கு அப்படியே ஆறுதல் சொல்லிகிட்டு இருக்காங்க. இப்போது அப்படியே அவளுங்க ஆறுதலெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு பார்த்துருடி நாங்கள் வீட்டுக்கு போகிறோன்னு கிளம்பி போயிடுறாளுங்க. நீங்கள் இப்போது அப்படியே உங்களுடைய கிளாஸில் தான் உட்காந்துட்ருக்கீங்க. அந்த கிளாஸில் யாருமே இல்லை. டைம் பார்த்தா கரெக்டாக 5:30. ஐயோ டைம் வேறு ஆகிடுச்சு, இவன் வேறு எப்போ வருவான் அப்படின்னு தெரியலே சொல்லிட்டு நீங்கள் புலம்பிட்டு உட்காந்துட்டு இருக்கும்போதே ஆன் த டைம்கிட்டே அப்படியே கரெக்டாக வராரு. பிளான் போட்டது அப்படி இல்லை, அதே மாதிரி வந்து உக்காந்துட்டு என்ன வயன் ரெடியா, எக்ஸ்பிளைன் பண்ண ஓகேவா உனக்கு? ஓகே இல்லைன்னு சொன்னால் விடவாடா போகிறேன். என்ன வயன் எனக்கு கேட்கல. ஓகே தான் சார், ஓகே தான், ஓகே எக்ஸ்பிளைன் அப்படி சொல்லிட்டு சொன்னோன்னே நீங்கள் திருன்னு முடிச்சுட்டு தான் இருக்கீங்க, எதுவுமே பேசவே இல்லை. அப்போட்டேவோ என்ன வயன் என்ன வேலை வெட்டி இல்லாதவன் நினச்சியா, எனக்கு அவ்வளோ ஒர்க்ஸ் இருக்குது, அதெல்லாம் விட்டு நான் வந்து உனக்காக உட்காந்துட்ருக்கேன். ஆனால் நீ என்னென்னா இப்படி குழந்த மாதிரி பிஹேவ் பண்ணிகிட்ருக்க. டேய் உன் ஒர்க்கு போய் நீ பாருண்டா, நானா ஸ்பெஷல் கிளாஸ் வைக்க சொன்னேன், நீ ஏன் வச்சுட்டு என்ன ஏன்டா டார்ச்சர் பண்ணிகிட்ருக்க அப்படி சொல்லிட்டு நீங்கள் மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்கும்போது தேவோம் ஷோ கடவுளே என்ன வயன் எக்ஸ்பிளைன் பண்ணுவியா இல்லை அம்மாவுக்கு ஃபோன் பண்ணவா அப்படின்னு சொன்னோடனே சார் இல்லை சார் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி திக்கி சொல்லிகிட்டே இருக்கீங்க. அப்போ தேவோம் இப்போ நீ ஒழுங்காக எக்ஸ்பிளைன் பண்ணலன்னா உன்னோட இன்டர்னல் மார்க் கிடைக்காது வயன், அதை புரிஞ்சு நடந்துக்கும் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாரு. உங்களுக்கு எப்படி போனாலும் அவர் செக் வைக்கிறாரு, நீங்கள் சொல்லாமல் இருந்தாலும் இன்டர்னல் மார்க் போய்டும், உங்கள் அம்மாவுக்கு ஃபோன் அடித்து சொல்வார். அது பயத்துலேயே நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி டிஎஸோடு சொல்லிட்டே இருக்கீங்க. அப்போட்டே அப்படியே உங்கள் முன்னாடி வந்து உங்கள் ஷோல்டரில் அப்படியே கை வச்சு ரப் பண்ணுறாரு. நீங்கள் அதை டிஎஸோடு அப்படியே பார்க்குறீங்க. அவரும் என்ன வயன் சொல்வியா சொல்ல மாட்டியா? சார் அப்போது உங்கள் அம்மாவுக்கு ஃபோன் அடிக்கவா? உங்கள் அம்மா கிட்ட சொன்னால் உனக்கே என்ன ஆகும்னு தெரியும், சும்மானாலே உன்னை டார்ச்சர் பண்ணுவாங்க, கம்ப்ளைண்ட்லாம் வந்தா. சார் வேண்டாம் சார், எனக்கு ஒரு மாதிரி இருக்குது சார் ப்ளீஸ் சார். ஓ அப்படியா வயன், எழுந்துரு அப்படி சொல்லிட்டு உங்களை அப்படியே எழுந்து நிற்க வச்சுட்டு அப்படியே ஒரு ஹக் பண்ணிவிட்டு உங்கள் கழுத்தில் ஒரு மாதிரி சைக்கோத்தனமாக ஸ்மெல் பண்ணுறாரு. நீங்களும் சார் என்ன சார் பண்ணுறீங்க, என்னை விடுங்க அப்படி சொல்லிட்டு அவர் தள்ளி விடுறீங்க. நீங்கள் தள்ளி விட்டோன்னே அவரும் பார்க்காத மாதிரி நடிக்காத வயன், இந்த கை உன் பாடியே எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கு. அதெல்லாம் மறந்துட்ட போல், ஒரு ரீகேப் பண்ணுவோமா?
வா அப்படி சொல்லிட்டு உங்கள் கையை பிடிச்சி இழுக்கிறாரு. நீங்கள் அப்போது சார் வேண்டாம் சார், நான் எக்ஸ்பிளைனே பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு கடகடன்னு எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சுட்டு உங்கள் திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வெளியே ஓடுறீங்க. டேவோ போகிற உங்களே பார்த்து அப்படியே ஒரு ஸ்மிர்க் பண்ணிவிட்டு இன்றைக்கி தப்பிச்சிட்டேன், ஆனால் கண்டிப்பாக மாட்டுவேன் அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி ஈவல் தனமாக யோசிச்சுட்ருக்காரு. நீங்கள் வேகமாக வீட்டுக்கு ஓடி அப்படியே டோரெல்லாம் லாக் பண்ணிட்டு பயங்கரமாக அழுகுறீங்க. பிகாஸ் ஸ்டே கிட்டேருந்து தப்பிச்சிட்டோம் நீங்கள் நினச்சிருப்பீங்க. திடீர்னு இவன் வந்து இப்படிலாம் பிஹேவ் பண்ணோன்னே உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன் கடவுளே, அவன் என்னை சீட் பண்ணான் தானே அவனை நான் விட்டு வந்தேன், மறுபடியும் என் லைஃப்பில் வரான் பொறுக்கி எனக்கு எதனா ஒரு வழி பண்ணாமல் விட மாட்டான் போல இருக்கே, நீ தான் என்னை காப்பாற்றுறோம் அப்படி சொல்லிட்டு அப்படி காட்கிட்ட ப்ரேலாம் பண்ணிட்டு தூங்கிடுறீங்க. உங்களுக்கு திரும்பியும் டேஸ் இப்படி தான் போகுது. ஆனால் இந்த வாட்டி உங்களை ரொம்ப டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கிறாரு. கிளாஸில் எதுக்கேத்தாலும் உங்கள் பேர் தான் சொல்கிறது, உங்களை வந்து அழ வைக்கிறதுன்னு இப்படியுமே தான் பண்ணிகிட்ருக்காரு. இப்போது நீங்கள் உங்கள் கிளாஸில் எக்ஸாம்ஸ் வர்றதுனால அசைன்மெண்ட் கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் அழகாக ப்ரெசன்டேஷன் பண்ணி கிட்ட சப்மிட்டோ பண்ணியிருப்பீங்க. இப்படி நீங்கள் சப்மிட்லாம் பண்ணி முடிச்சுட்டு உங்கள் கிளாஸை உட்காந்து கவனிச்சிட்டு இருக்கும்போது எக்ஸ்கியூஸ் மீ சார், யார்? ஒய்யன டே சார் அவருடைய ஸ்டாஃப் ரூமுக்கு வர சொன்னாங்க. ஓ எதுக்குப்பா? தெரியல சார், வர சொன்னாங்க அப்படி சொல்லிட்டு அந்த பையன் சொல்லிட்டு போயிடுறான். இப்போ சாரும் ஒய்யன் உன்னை டே சார் அவருடைய ரூமுக்கு வர சொல்கிறாராம், போயிடு அப்படி சொல்லிட்டு லெசன் கண்டினியூ பண்ணுறாரு. உங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஒன்றுமே புரியல, என்ன ஆச்சு இவன் எதுக்குறா இப்படி கூப்பிட்றா அப்படி சொல்லிட்டு ஒரு கன்ஃபியூஷனோடைய ரூம் முன்னாடி நின்றுட்டு போகலாமா வேணாமான்னு யோசிச்சுட்ருக்கீங்க. சரி போகலாம் அப்படி சொல்லிட்டு டோரை ஓப்பன் பண்ணிட்டு போகிறீங்க. அங்கே தான் உட்காந்துட்ருக்காரு. அப்போ நீங்கள் எக்ஸ்கியூஸ் மீ சார், வாங்க மேடம் வாங்க, உங்களுக்கு தான் வெயிட்டிங். என்ன இது அப்படி சொல்லிட்டு உங்களுடைய அசைன்மெண்ட் அப்படியே தூக்கி உங்கள் கால் கிட்ட போடுறாரு. நீங்களும் அதை குனிஞ்சி எடுத்துட்டு சார் அசைன்மெண்ட் சார், இப்படி தான் ப்ரெசன்ட் பண்ணுவாங்களா? ஒரு நீட்னஸ் வேணாம்? என்ன ஹேண்ட் ரைட்டிங் அது, கோழிக்கு இருக்கிற மாதிரி இருக்குது. உன்னுடைய அசைன்மெண்ட்க்கு ஏற்ற மார்க் நான் போட்டேன்னா நீ 0 தான் வாங்குவேன். சார் நான் நல்லா தானே சார் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன், நீங்கள் ஏதோ பர்சனல் வெஞ்சன்ஸ்லாம் இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க சார் அப்படி சொன்னோன்னே அவருக்கு ரொம்ப கோவம் வந்துடுது. அப்படியே சேர்லேருந்து எழுந்து பர்சனல் வெஞ்சன்ஸில் எனக்கு பர்சனல் வெஞ்சன்ஸ் பண்ணோன்னா நான் என்ன தெரியுமாடி பண்ணுவேன் அப்படி சொல்லிட்டு வேகமாக உங்கள் கையை பிடிச்சி இழுத்து உங்கள் லிப்ஸில் அப்படியே கிஸ் பண்ணுறாரு. சார் அப்படின்னு ஃபோர்ஸாக கிஸ் பண்ணுறாரு. நீங்கள் அவரை ரொம்ப தள்ளி விட்டு அடிக்க பார்க்குறீங்க, உங்களால் சுத்தமாக முடியல. இப்போது அப்படியே உங்களை கிஸ் பண்ணிகிட்டே போயிட்டு அப்படியே விண்டோ முன்னாடி நிற்க வச்சுட்டு உங்களை பயங்கரமாக கிஸ் பண்ணிட்டே அவருடைய ஷர்ட்டெல்லாம் அன்பட்டன் பண்ணி கழட்டி அந்த ஷர்ட்டை எடுத்து அப்படியே விண்டோவோட கம்பியில் வச்சு உங்கள் கையை கட்டுறாரு. நீங்கள் அவர் கிஸ் அப்படி பிரேக் பண்ண உடனே ஹெல்ப், ஏன்னா வாங்கலை ஹெல்ப் அப்படி சொல்லிட்டு ஷவுட் பண்ணுறீங்க. ஒயன் ஸ்டாஃப் ரூமில் வெளியே என்ன நடந்தாலும் உள்ளே கேட்காது, உள்ளே என்ன நடந்தாலும் வெளியே கேட்காது ஒயன், அது உனக்கு தெரியாதா அப்படி சொல்லிட்டு அப்படியே உங்களை பார்த்து ஒரு ஸ்மிர்க் பண்ணிவிட்டு எங்கே நல்லா கற்று பார்ப்போம், என்னை காப்பாற்றுங்கன்னு கற்று பார்ப்போம். ஹே கத்துடி அப்படி சொல்லிட்டு உங்கள் முடி அப்படி டைட்டாக பிடிக்கிறாரு. நீங்கள் அப்போது சார் வேண்டாம் சார் ப்ளீஸ் சார், நான் எதுவும் தெரியாமல் சொல்லிட்டேன், உங்களுக்கு பர்சனல் வெஞ்சன்ஸ்லாம் இல்லை சார், நான் என்னோடய அசைன்மெண்ட்டை திரும்பி அழகாக ப்ரெசென்ட் பண்ணி தரேன் சார் ப்ளீஸ் சார். அழகாக ப்ரெசென்ட் பண்ணி தரியா? எஸ் சார் நான் பண்ணித்தரேன் சார். அப்போது இது முடிஞ்சோடனே நீ அழகாக எனக்கு ப்ரெசென்ட் பண்ணி கொடு சரியா அப்படி சொல்லிவிட்டு அப்படியே உங்கள் நெக்லெல்லாம் ஃபோர்ஸாக கிஸ் பண்ணி உங்கள் டிஷர்ட்டெல்லாம் அப்படியே தூக்கி கழட்டி வீசுகிறாரு. நீங்கள் உங்கள் டிஷர்ட்டை ரிமூவ் பண்ணணும். சார் ப்ளீஸ் சார் இப்படிலாம் பண்ணாதீங்க சார் ப்ளீஸ் சார், என் லைஃப் சார் அப்படின்னு சொன்னோன்னையும் அவர் அப்படியே உங்கள் முடியை பிடிச்சிட்டு அவர் ஐயோட உங்கள் ஐ கூட கான்டாக்ட் கொடுத்துட்டு என் லைஃப்பை பற்றி நீ யோசிச்சியாடி, நீ எனக்கு யோசிச்சிருந்தா இப்படி ஒன்று பண்ணியிருப்பேனா அப்படி சொல்லிட்டு உங்கள் ஐஸை பார்த்து சொல்கிறாரு. அதில் அவ்வளோ ஒரு ட்ரூ அண்ட் லவ் தெரியுது. நீங்கள் கன்ஃபியூஸ்டாக அவரே பார்த்துட்ருக்கீங்க, உங்கள் கண்ணிலேருந்து டியர்ஸாக வந்துட்டுருக்கு. அப்போ நீங்கள் பார்த்துட்டே இருக்கும்போது அவர் அப்படியே உங்கள் நெக்கில் வந்து பைட் பண்ணிவிட்டு இக்கி மேக் பண்ணிகிட்ருக்காரு.
சார் வலிக்குது சார், சார் வலிக்குது சார், ப்ளீஸ் சார், சார் ப்ளீஸ் உங்கள் காலில் கூட விழுகிறேன் சார், ப்ளீஸ் சார் என்னை விட்டுருங்க சார் அப்படி சொல்லிட்டு இருக்கீங்க. பட் அவர் கண்டுக்கவே இல்லை. உங்கள் இன்னர் அப்படியே அன்மூவ் பண்ணி தூக்கி போட்டுட்டு உங்கள் செஸ்ட்டை அப்படியே பார்க்குறாரு. நீங்கள் உங்கள் கையை கட்டி போட்டதுனால எதுவுமே பண்ண முடியல, உங்கள் ஹேண்டை வச்சு மறைச்சிக்க கூட முடியல. ஐஸை அப்படியே டைட்டாக க்ளோஸ் பண்ணிட்டு பயங்கரமாக அழுகுறீங்க. அப்போ டேவும் பா 3 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஹேண்ட் இதை பிடிச்சது, இப்போ மறுபடியும் பிடிக்க போகுது வயன் அப்படி சொல்லிவிட்டு அவர் ஹேண்டை கொண்டு வந்து அப்படியே உங்களுக்கு ப்ரெஸ் பண்ணுறாரு உங்கள் செஸ்ட்டில். நீங்கள் பெயினில் டே வலிக்குது டே அப்படின்னு நீங்கள் சொன்னோன்னையும் என்ன சொன்ன டேவா அப்படி சொல்லிட்டு இன்னும் உங்கள் செஸ்ட்டை போட்டு அப்படியே ப்ரெஸ் பண்ணி பிடிச்சி இழுக்கிறாரு. சாரி சார் வலிக்குது சார், ப்ளீஸ் சார் அப்படி சொல்லிட்டு நீங்கள் கேட்கும்போது, இல்லடி இப்போ நான் உனக்கு டேவும் கிடையாது சாரும் கிடையாது, now I am your daddy, just call me daddy இப்படின்னு சொல்லிட்டு உங்கள் இயர்ஸ் கிட்ட வந்து அப்படியே பைட் பண்ணி அங்கேருந்து அப்படியே இக்கி மார்க்ஸை தர ஸ்டார்ட் பண்ணுறாரு. இப்போ அப்படியே உங்கள் செஸ்ட்டெல்லாம் பைட் பண்ணி உங்கள் நிப்புலெல்லாம் பைட் பண்ணி அப்படியே இழுக்கிறாரு. நீங்கள் பெயினில் கத்திட்டே இருக்கீங்க, அவர் பட் கண்டுக்கவே இல்லை. இப்போது உங்கள் ஸ்டொமக் ஃபுல்லாக கடிச்சு உங்கள் இப்பலெல்லாம் அவருடைய பல்லெல்லாம் பதிர அளவுக்கு பைட் பண்ணி வைக்கிறாரு. நீங்கள் பெயினில் ரொம்ப கத்துறீங்க, உங்கள் கையெல்லாம் வேறு கட்டி போட்டதுனால வலிக்குது. அப்போது அப்படியே அவர் உங்கள் பேண்ட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களை அப்படியே அந்த விண்டோக்காக தூக்கி உட்கார வச்சு உங்கள் காலை அப்படியே W ஷேப்பில் விரித்து வச்சுட்டு சப் பண்ணுறாரு. நீங்கள் உங்கள் காலெல்லாம் போட்டு அவருடைய ஷோல்டர்லலாம் அடிக்கிறீங்க. நீங்கள் அவர் ஷோல்டரில் அப்படி அடிக்கும்போது அவர் கீழே பைட் பண்ணுறாரு. உங்களுக்கு ரொம்ப பெயினாக இருக்கிறதுனால நீங்கள் அடிக்கவும் முடியாமல் அந்த பெயினை ஹீலும் பண்ணிக்க முடியாமல் கத்திட்டு மட்டும் இருக்கீங்க. அப்போ அவர் அப்படி சப் பண்ணி முடிச்சுட்டு உங்கள் ஐஸை பார்த்துட்டே அவருடைய 2 ஃபிங்கர்ஸ் அப்படி இன்செர்ட் பண்ணுறாரு. நீங்கள் வேறு உங்கள் காலெல்லாம் விரித்து உக்காந்துட்ருக்கீங்களா, பயங்கரமாக உங்களுக்கு பெயின் ஆகுது. டே வலிக்குது டே என்னால் முடியல டே வலிக்குது டே வலிக்குது ப்ளீஸ் டே வலிக்குது டே என்னால் முடியல டே அப்படி சொல்லிட்டு இருக்கீங்க. பட் அவர் ஃபோர்ஸாக அப்படியோடைய ஃபிங்கர்ஸை விட்டு டர்ஸ் பண்ணிலாம் முடிச்சுட்டு அந்த ஃபிங்கர்ஸை அப்படியே வெளியே எடுத்துகிட்டு அப்படியே உங்களை கீழே நிற்க வைக்கிறாரு. உங்களால் சுத்தமாக நிற்க முடியல. இப்போ அப்படியே உங்களை நிற்க வச்சுட்டு ஒரு லெக் உங்கள் தரையில் இருக்குது, ஒரு லெக்கை அப்படியே தூக்கி அவரோட இப்போட ரேப் பண்ணிட்டு அப்படியே இன்செர்ட் பண்ணுறாரு. நீங்கள் பெயினில் பயங்கரமாக கத்துறீங்க. டே வலிக்குது டே ப்ளீஸ் டே அப்படி சொல்லிட்டு கத்திட்டு இருக்கும்போது உங்களுக்கு அப்படியே கீழே ப்ளீட் ஆகுது. அவர் அப்போ அந்த ப்ளீடிங்கை பார்த்து ஒரு ஸ்மிர்க் பண்ணிவிட்டு ஃபோர்ஸாக அப்படியே டப்புன்னு இன்செர்ட் பண்ணி டர்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. டே பெயினாக இருக்கு டே சத்தியமாக முடியல டே ஒயன் ஒழுங்கா நான் சொல்கிறது கேட்டிருந்தா உனக்கு இப்பெல்லாம் நடந்திருக்குமா? நான் இந்த தப்புமே பண்ணல டே வலிக்குது டே என் பேச்சு கேட்டியா? இப்போ வலிக்குதுன்னா அனுபவிடி அப்படி சொல்லிட்டு அப்படியே உங்களுக்கு தேர்ஸ் பண்ணிட்டே இருக்காரு. நீங்கள் பெயினில் கத்திட்டே இருக்கீங்க. அப்படியே அந்த ஜன்னல்லையே உங்களுக்கு ஒரு ரவுண்ட் முடியுது. உங்களை அப்படியே விட்டுட்டு அவர் டேபிள் மேலே உட்காந்துட்டு பயங்கரமாக ப்ரீத் பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் அப்படியே கீழே விழுகிறீங்க. உங்கள் கை வேறு கட்டியிருக்குல, அப்படியே பாதி விழாமல் ஒரு மாதிரி தொங்கிக்கிட்டு அப்படியே உங்கள் ஹெட்டை பேக்கில் போட்டு ப்ரீத் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போது அப்படியே அவர் உங்களை பார்த்துட்டு உங்கள் கட்டெல்லாம் அவுத்து விடுறாரு. நீங்கள் டப்புன்னு அப்படியே கீழே விழுகிறீங்க. விழுந்த உடனே உங்களை தூக்கி அப்படியே அவருடைய டேபிளில் இருக்க திங்ஸ் எல்லாம் தூக்கி தள்ளி போட்டு உங்களை அந்த டேபிள் மேலே படுக்க வச்சுட்டு மறுபடியும் இன்செர்ட் பண்ணிட்டு தேர்ஸ் பண்ணுறாரு. டே என்னால் பெயின் தாங்க முடியல டே ப்ளீஸ் என்னால் முடியல அப்பா அப்படியே தேர்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. செகண்ட் ரவுண்டாக அங்கேயே முடிஞ்சிடுது. இப்போது எல்லாம் முடிச்சுட்டு அந்த டேபிள்லேயே அப்படியே உங்கள் பக்கத்தில் படுக்கிறாரு. உங்கள் ஐஸ்லேருந்து டிஎஸ்ஸாக வருது. உங்களால் சுத்தமாக திறந்து கூட பார்க்க முடியல. நீங்கள் அப்படி ஒரு நிலமையில் இருக்கீங்க. ஆனால் ஜாலியாக ப்ரீத் பண்ணிட்டுருக்காரு சிரிச்சிட்டு. நீங்கள் அப்போ அவரை பார்த்துட்டு ஏன் எப்படி பண்ண, என்னை ஏன்டி அப்படி கொல்ற, நான் தான் உன்னை பிரேக்கப் பண்ணிட்டு நீ வேண்டான்னு வந்தல்ல, என்னை ஏன்டா அப்படி பண்ணுற, அப்படி என்னடா உனக்கு இந்த செக்ஸ் மேலே இவ்வளோ ஒரு இதுவும், என் லைஃபே ஸ்பாயில் பண்ணிட்டேடா பொறுக்கி.
அப்படின்னு சொன்னோடனையும் அவர் அப்படியே வேகமாக எழுந்து உங்கள் நெக்கை பிடிச்சிட்டு, ஹே இன்னொரு வாட்டி உன்னை செக்ஸ்க்காக மட்டும்தான் லவ் பண்ணுன்னு சொன்னேன், உன்னை தூக்கி போட்டு மேட்ரு முடித்த மாதிரி ஹாலியே காலி பண்ணிட்டு போயிடுவேன். ஹே உன்னை நான் செக்ஸுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணேன்னா அப்பயே வலுக்கட்டாயமாக தூக்கி போட்டு பண்ணிட்டு போயிட்டேன்னு இருப்பல்ல. இத்தனை வருஷம் கழித்து ஏண்டி உன்னை தேடி வந்திருக்கேன். ஏன் தேடி வந்திருக்கேன் சொல்கிறீ அப்படி சொல்லிட்டு உங்கள் என் நெக்கை அப்படியே வந்து கிரிப்பாக பிடிக்கிறாரு. நீங்கள் அப்போது வலிக்கு எதுட்டு முடியல. நீங்கள் ஸ்ட்ரகிள் பண்ணோனையும் அவர் அப்படியே உங்கள் நெக்கை ஃபோர்ஸாக விட்டு கீழே இருந்து உங்கள் ட்ரெஸ்ஸஸ்லாம் எடுத்து அப்படியே உங்களுக்கு போட்டு விட்டுட்டு ஒரு சேர் மேலே அப்படியே சாஞ்சி உட்கார வச்சுட்டு உங்கள் கையில் தண்ணியும் கொடுத்து குடின்னு சொல்கிறாரு. நீங்கள் அப்போ அவரை முறைச்சிட்டே இருக்கீங்க, தண்ணியே குடிக்கல. வயன் தண்ணி குடி, எனக்கு ஒன்றும் வேண்டாம் அப்படி சொல்லும்போது அவர் அப்படியே அந்த தண்ணியை குடிச்சிட்டு உங்களை கிஸ் பண்ணி அதை ஃபீட் பண்ணி விடுறாரு. நீங்கள் அப்போ டேவோட ஷோல்டரில் அடிச்சிட்டு, ஏன்டா இப்படி என்ன பண்ணுற, அதான் எல்லாம் முடிச்சிட்டல, அப்புறமாவது என்னை நிம்மதியாக விடுறா ப்ளீஸ் தான் அப்படி சொல்லிட்டு கெஞ்சுறீங்க. அவர் அப்படியே உங்களை பார்த்துட்டே அந்த வாட்டர் கேனை மூடி வச்சுட்டு, இப்போ கூட என்ன நம்பல வயன், லவ்வில் நம்பிக்கை தாண்டி. இப்போது லவ் பண்ணுறவங்க தப்பு பண்ணாலும் நம்ம நம்பணும் அவங்க நமக்கு துரோகம் பண்ண மாட்டாங்கன்னு. ஆனால் அந்த ட்ரஸ்ட்டு இங்கே இருக்க எந்த லவ்வர்ஸ்க்கும் இல்லடி. எதனா ஒன்று சொன்னால் அப்படியே நம்பிட்டு அவன் அப்படி தான் நினச்சிட்டு போகிறது. நீயும் என்ன அப்படி தானே நினச்ச அப்படி சொல்லிட்டு அவர் சொல்லிவிட்டு, இந்த வீடியோவை பாரு அப்படி சொல்லி அவர் ஃபோனில் ஒரு வீடியோ எடுத்து ஆன் பண்ணி காட்டுறாரு. அதில் இருக்கிறது லூனாவும் டேவோடைய ஃப்ரெண்டும் தான். அவங்க ஒரு கேஃபிடேரியாவில் உட்காந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க. சொல்லு இப்போ எதுக்கு என்ன வர சொன்னேன். லிசன் லூனா, எனக்கு வயனை ரொம்ப பிடிக்கும். ஆனால் இந்த டே குறுக்க வந்து எல்லாத்தையும் கலைச்சிட்டான். அவன் என் வயனே வளைச்சி போட்டுட்டான். எனக்கு அது சுத்தமாக பிடிக்கல. அதான் உங்கள் லவ்வை பிரிக்கலான்னு சொல்லிட்டு நான் ஒரு பிளான் போட்டுட்டு இருந்தேன். அதுக்குள்ளே அவங்களே பேக்கப் பண்ணிக்கிட்டாங்க. ஆனால் நான் நிறைய வாட்டி வயன்கிட்ட அப்ரோச் பண்ண அவன் அக்செப்ட் பண்ணவே இல்லை. பிகாஸ் அவள் டே ஒன்றும் மறக்கலை. எனக்கு வயன் வேணும், நல்லாவே தெரியும் நீ தான் உங்களை பிரிச்சேன்னு சொல்லிட்டு அப்படி சொன்னோன்னே லூனா ஷாக் ஆகுறா. உனக்கு எப்படி இது தெரியும்? எனக்கு எல்லாமே தெரியும் லூனா, நீ தானே உங்களை பிரிச்ச. சொல்லு, நான் யார்கிட்ட சொல்ல மாட்டேன். எனக்கும் அவங்க பிரிவு தான் வேணும். ஆமாம் பின்ன நான் உருகி லவ் பண்ணிகிட்டு இருந்தா இவன் வந்து தூக்கிட்டு போவா, நான் ஃப்ரெண்டுன்னு மூட்டு பார்க்கணுமா? டே எவ்வளோ ஹேண்ட்ஸம், நல்ல கேரக்டர், அவனுக்கு போயிட்டு வையனா எனக்கு பிடிக்கல. எனக்கு டே வேணும். டே கூட நான் ஹாப்பியாக லைஃப்பை லீட் பண்ணணும்னு இமேஜினேஷன் பண்ணி வச்சுருக்கேன். அந்த இமேஜினேஷனை ரியலாக மாற்றணும். அதான் அவங்களுக்குள்ள அப்படி ஒரு சாக்கெல்லாம் சொல்லி அந்த ஃபோட்டோஸ்லாம் நானே வேறு ஒரு நம்பர்லேருந்து அனுப்பி டேவை வேறு பொண்ணு கூட பார்த்தேன்னு போய் சொல்லி அவங்கள பிரித்தேன். ஓ இப்படி தான் அவங்கள பிரிச்சியா? ஆமாம், நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் வயன்கிட்ட உன்னை பேசி எப்போ நான் உங்களை லவ்வை சக்ஸஸ் பண்ணிடுறேன், நீ வரி பண்ணிக்காமல் வீட்டுக்கு போ அப்படி சொல்லிட்டு சொல்லியிருப்பா. இதெல்லாம் பார்த்தோன்னே உங்கள் ஐஸ்லேருந்து அப்படியே டியர்ஸ் வருது. நீங்கள் வீயே பார்க்குறீங்க. வீயும் இப்போவாது என்னை நம்புவியா, இல்லைனா இதுவும் பொய்யன்னு சொல்வியா? எனக்கு உன்கிட்ட இந்த லவ் மட்டும் கிடச்சா போதும்டி வையன், வேறு எதுவுமே நான் எதிர்பார்க்கலடி. எனக்கு உன்கிட்ட இந்த லஸ்ட்டு தேவையில்லை வையன், லவ் மட்டும் போதும்டி. எனக்கு உன்னை எப்படி கன்வின்ஸ் பண்ணுறதுன்னு தெரியலடி. அதனால தான் இப்படிலாம் பண்ண. என் பாப்பாவுக்கு வலிக்கும்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனால் இப்படி பண்ணாதான் என் பாப்பா எனக்கு கிடைப்பானா? நான் என்னடி பண்ண முடியும்? ஐம் சாரிடி அப்படி சொல்லிவிட்டு உங்களை அப்படியே ஹக் பண்ணுறாரு. நீங்கள் ஷாக்காக இன்னும் அப்படியே தான் நின்றுட்டுருக்கீங்க. ரொம்ப நேரம் இப்படியே ஹக் போது நீங்கள் எதுவும் யோசிச்சுட்டே இருக்கீங்க. அப்போ சடனாக நீங்கள் ஹக்கை பிரேக் பண்ணிட்டு, உனக்கு எப்படி தெரியும் லூனா தான் இதெல்லாம் பண்ணான்னு சொல்லிட்டு? உனக்கு எப்படி தெரியும் லூனா தான் இதெல்லாம் பண்ணான்னு சொல்லிட்டு? அது நீ தானே என் சொன்ன அன்றைக்கி பீச்சில் நமக்கு பிரேக்கப் ஆகும்போது. என் ஃப்ரெண்ட்ஸ் நான் நிறைய பொண்ணு கூட இருக்க மாதிரி பார்த்துருக்காங்க, அவங்க சொல்கிறத வச்சு தான் நான் கன்ஃபார்ம் பண்ணேன் அப்படின்ட்டு. ஆமாம், நீ அப்படி சொன்னியா? அப்போ கூட உன் ஃப்ரெண்ட்ஸ் நான் யார்கிட்டையுமே போய் எதுவுமே கேட்கல. ஆனால் கொஞ்ச நாளில் என்கிட்ட லூனா வந்து பேச ஆரம்பித்தா. அவளுடைய அப்ரோச்சஸ் எல்லாம் ரொம்ப தப்பாக இருந்துச்சு. அவள் என்னை செடியூஸ் பண்ண பார்த்துட்டே இருந்தா. அப்போ தான் எனக்கு லூனா மேலே டவுட் வந்துச்சு. சரி என் ஃப்ரெண்டை வச்சு நான் தான் இப்படி பேச சொன்னேன். கடைசியில் பார்த்தா நான் டவுட் பட்ட மாரி லூனா தான் பண்ணியிருந்தா.
அப்படின்னு சொன்னோன்னையும் நீங்கள் அப்படியே அந்த சேரில் சாஞ்சு உக்காஞ்சிட்டு சீலிங்கை பார்த்துட்டு அழுகிறீங்க. டேவோ உங்களை அப்படியே ஹக் பண்ணிட்டு, ஹே ஒய்யன் அழாதடி, என் ஃப்ரெண்ட்ஸு யாருன்னா இப்படி சொல்லியிருந்தாலும் நான் உன்னை அப்படி தானே சந்தேகப்பட்டிருப்பேன். பரவாயில்ல ஒய்யன் விடு, அழகாத. டே நான் தப்பு பண்ணிட்டேனா? டே நான் உன்னை இத்தனை நாள் தப்பாக ஒதுக்கி வச்சுட்டேனா? அப்போ என் என்னை ட்ரூவாக தான் லவ் பண்ணியிருக்கானா? என் டேவோட லவ் ட்ரூவா? எனக்கு தான் அது புரியலையா? ஹே அதெல்லாம் இல்லடி. யாராக இருந்தாலும் நம்பியிருப்பாங்கடி. உன் மேலே எந்த தப்புமே இல்லை. நான் அவளை என் ஃப்ரெண்டுன்னு தானே நம்பினேன். இப்படி சீப்பாக பண்ணிட்டா. ஐ எம் சாரி நான் உன்னை தப்பாக நினச்சிட்டு ஐம் சாரி ஒயன். பரவாயில்லடி, நான் எதுவும் தப்பாக எடுத்துக்கல. எல்லாமே மறந்துடுவோம். என்னை நீ புரிஞ்சுக்கிட்டல. உன் மேலே எந்த தப்பும் இல்லடி. யாராக இருந்தாலும் இந்த சிச்சுவேஷனில் எப்படி தானே பண்ணியிருப்பாங்க. விடுடி வாயன், நான் தான் உன்னை ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன்ல. இப்படிலாம் பண்ணியிருக்கூடாதுல்ல. இல்லை நான் தான் உன்னை ஹர்ட் பண்ணேன். இல்லடி நானும் தான் உன்னை ஹர்ட் பண்ணேன். இல்லட்டே நானும் தான். இல்லடி நான் தான் அப்படி சொல்லிட்டு நீங்கள் பேசிட்டே இருக்கும்போது டப்புன்னு நீங்கள் அப்படியே டேவை போட்டு இழுத்து கிஸ் பண்ணுறீங்க. அந்த கிஸ் ரொம்ப நேரம் பேஷனேட்டாக அப்படியே போயிட்டுருக்கு. அப்போ நீங்கள் அப்படியே கிஸ்ஸை பிரேக் பண்ணிட்டு ஐம் அப்படியே சொல்ல வரும்போது உங்கள் லிப்ஸில் அப்படியே கை வச்சுட்டு எல்லாமே மறந்துடுவோம். எதுவுமே நம்ம தப்பு கிடையாது. நம்ம லூனாக்கு தர பனிஷ்மெண்ட் என்ன தெரியுமா? நம்ம நல்லா வாழ்ந்து காட்டுறது தான். அவன் நம்மளை அசால்ட்டாக பிரித்தால, அதெல்லாம் ஒன்றும் இல்லடி. எங்கள் லவ் ட்ரூ தான். ட்ரூ லவ் சேரும்னு அவளுக்கு ப்ரூவ் பண்ணுவான். அந்த அளவுக்கு நம்ம லவ் பண்ணோம். அதை பார்த்து அவள் வயிறு எரிஞ்சு நம்ம இப்படி ஒரு தப்பு பண்ணியிருக்கக்கூடாதுன்னு கஷ்டப்படணும். அந்த அளவுக்கு வாழணும்டி. கண்டிப்பாக ஐம் சாரி ஃபைனல் ஐம் சாரி ஓகேடி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஐஸே பார்த்துட்ருக்காரு. அப்போது அவர் அப்படியே எழுந்து போயிட்டு சடனாக அவரோட ட்ராவை திறந்து ஒரு பாக்ஸ் மாதிரி எடுத்துகிட்டு வந்து உங்கள் முன்னாடி முட்டி போட்டு, லைஃப்பில் இது வரைக்கும் நடந்தது எல்லாத்தையும் மறந்துடுவோம். இனி நியூ லைஃப்பை பார்ப்போண்டி. இனி எந்த ஒரு சுச்சுவேஷனில் நான் உன்னை சந்தேகப்படக்கூடாது, நீ என்னை சந்தேகப்படக்கூடாது. நம்ம 2 பேருக்கும் நம்ம ட்ரூவாக இருக்கணும். எது வந்தாலும் 2 பேர் போல்டாக நம்ம ஃபேஸ் பண்ணணும். நீ வேறு நான் வேறு இல்லைன்னு வாழ்ந்து காட்டணும். இந்த உலகமே நம்மளை பார்த்து பொறாமல் பண்ணணும். அந்த அளவுக்கு நம்ம வாழணும்டி வயன். அதுக்கு நீ என் லைஃப்பில் கடைசி வரைக்கும் என் கூடயே வரணும். வருவியா அப்படி சொல்லிட்டு அந்த ரிங்கை அப்படியே ஓப்பன் பண்ணுறாரு. நீங்களும் அதை பார்த்துட்டு எழுந்து நிற்கலான்னு பார்க்குறீங்க. உங்களால் முடியல. அப்போ ஓடி உங்ககிட்ட வந்துட்டு, வலிக்குது, அவனுக்கு ஹாஸ்பிட்டல் போகலாமா? இல்லட்டே ரிங் போட்டு விடு அப்படி சொல்லிட்டு சிரிச்சிட்டே சொல்கிறீங்க. அவரும் உங்களுக்கு போட்டு விட்டு உங்கள் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிட்டு, சாரி இனி இப்படி ஆஷா நடந்துக்க மாட்டேன். இட்ஸ் ஓகே நீ தானே, பரவாயில்ல. ஆனால் இன்னொரு வாட்டி இப்படி பண்ணாதடா, என் ஸ்டொமக்லாம் வலிக்குது அப்படி சொல்லிட்டு நீங்கள் பாவமாக சொல்ல அவரும் சிரிக்கிறாரு, நீங்களும் சிரிக்கிறீங்க. அவ்வளோதான்டா, இதோட இந்த ஒன் ஷாட்டை நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டாட்டா பபாய்.